பின்பற்ற வேண்டியதை சரியான முறையில் பின்பற்றி நாம் செல்லும் போது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்மை தொடரும். ஆமென். நீதிமொழிகள் 21:21 நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அன்புக்குரியவர்களே, அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதியை பின்பற்றி நீதியை சிநேகித்து நாம் நடந்து கொள்ளும் போது மட்டுமல்ல, தயவை சிநேகித்து தயவை பின்பற்றி நாம் நடந்து கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு 3 முத்தான முக்கிய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகிறார். இதை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். 1, ஜீவனை கண்டடைகிறோம். ஹல்லேலூயா. உயிரோட்டமான ஆசீர்வாதமான அசைவாடுகிற தேவனுடைய சுபிட்சம் நிறைந்த வாழ்க்கையை கண்டடைகிறோம். சாபங்கள் தரித்திரங்கள் முறிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் வெட்ட வெளிச்சமாய் வீசுவதை கண்டடைகிறோம். 2, நீதியை கண்டடைகிறோம். ஏதோ ஒரு மனிதன் உங்களுக்கு அநீதி செய்து உங்களிடம் இருப்பதை பறித்துக் கொள்ள நினைப்பானால் கர்த்தர் உங்களுக்காக நீதி உள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட்டு உங்களுக்காக வழக்காடி வாதாடி நீதியை உங்களுக்கு விளங்கச் செய்யும். உங்கள் நீதி பட்ட பகலை போல வெளிச்சமாயிரும். 3வது, மகிமையை கண்டடைவோம். ஆமென். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை உங்களை மூடும். கர்த்தருடைய மகிமை உங்களை காக்கும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாயிரும். ஆமென். இந்த நாளிலே நீதி தயவு இவைகளுக்காய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற ஜீவன் நீதி மகிமை இவைகள் உங்களை மூடும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீதியையும் தயவையும் பின்பற்றி வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ஜெபத்தில் பங்கெடுக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில்